இன்று மே மாதம் 20ஆம் தேதி அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பல பேரும் காத்து கொண்டிருக்கிறீங்க. எனவே அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவை வங்கியில் நீங்கள் எப்போது எடுக்கலாம் என்ற சரியான திகதியோடு தான் இந்த காணொலியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன். எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த காணொலியில் சொல்லப்படுகின்ற சகல விதமான தகவல்களையும் நீங்கள் உறுதிப்பட அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மே மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எப்போது அந்த கொடுப்பனவு வங்கிக்கு நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற சரியான தகவலோடு தான் வந்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த சந்தோஷமான செய்தியை கேட்குற நீங்கள் இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சில போலியான தகவல்கள் வழியாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டு விட்டது, அல்லது அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது, அஸ்வசும கொடுப்பனவு முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியெல்லாம் போலியான சில செய்திகள் பரவி இருந்தது. இந்த எல்லா போலியான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அஸ்வசும கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. எனவே அஸ்வசும கணக்கில் வரவு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வங்கிக்கு வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக யாருடைய கொடுப்பனவுகள்லாம் உயர்த்தப்பட்டதோ அவர்களுக்கான கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தப்பட்டு விட்டது. அவர்களுக்கான கொடுப்பனவு மே மாதம் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வழங்கப்படாது. என்று சொன்னால் அஸ்வசும கணக்கில் கூட அவர்களுக்கான கொடுப்பனவு வரவு வைக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மீளாய்வு தொடர்பில் விண்ணப்பித்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னென்னு சொன்னால், ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு தான் இந்த மீளாய்வு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஜூன் மாதத்துக்கு முதல் மீளாய்வு நடைபெற்று அவர்களுக்கான கொடுப்பனவும் இந்த 2ஆம் கட்ட கொடுப்பனவோடு சேர்த்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு தான் இந்த மீளாய்வு தொடர்பான சில விடயங்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவங்க, மனக்குறை போட்டவங்க இன்னும் சில காலம் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவை 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வங்கியில் எடுத்துக்கொள்ளலாம். 21ஆம் தேதி உங்களுடைய வங்கிக்கு காசு வரப்போகுது. அதாவது நாளைய தினம் உங்களுடைய வங்கிக்கு காசு வரப்போகுது. நாளைய தினத்திலேயே ஒரே அடிக்கு காசு வந்துடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. லட்சக்கணக்கான மக்களுக்கு பேங்க்குக்கு காசு வரனால உங்களுக்கு சில நேரங்களில் காலை நேரத்தில் வரலாம், சில நேரத்தில் மதிய நேரத்தில் வரலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் நேரத்துலையும் வரலாம். எனவே நீங்கள் எஸ்எம்எஸ் அலர்ட்டை ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க்குக்கு காசு வந்துட்டுன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அப்படி பேங்க்குக்கு காசு போட்டால் எஸ்எம்எஸ் வராது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது காசு வந்துட்டு அப்படின்னு சொன்னதோட உடனே போயிட்டு பேங்க்குக்கு போகாதீங்க. ஒரு பகல் நேரத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், வங்கியில் காசு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே 21ஆம் தேதி இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களோட வங்கிக்கு வரப்போகுது. எனவே இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைய தினம் காலையில் வங்கிக்கு இது வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உறுதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு காணொலியை தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்கள்.